சொல்லி ஹேத்துவ பின்னாடி சொல்லணும். இந்த லட்சணம் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல்ல சாத்தியம் வந்துடும். அப்ப சாத்தியம் வரும்போது எங்கெல்லாம் இப்ப சொல்லால் சொல்லத்தக்கதுக்கு நெகட்டிவா போகணும். சொல்லால் சொல்லத்தகாதது எதுவோ அப்படின்னு எடுக்கணும். சொல்லால் சொல்லத்தகாதது அப்படின்னு எடுக்கும் பொழுது அப்பவே என்ன ஆயிடுதுன்னா அந்த மாதிரி ஒரு வஸ்துவே இருக்க முடியாது. சொல்லால் சொல்லத்தகாதது எதுவோங்கும் பொழுதே அப்படி ஒரு வஸ்துவே இல்லை. அப்ப விபக்ஷமே இங்க என்ன சொல்லியிருக்கு? சொல்லால் சொல்லத்தக்கது அல்லாதாகிற விபக்ஷம் இல்லை ஆகியாது. முதல்ல இது நெகட்டிவா சொல்றதுக்கு ட்ரை பண்ணும் பொழுதே இந்த சாத்தியமே என்ன ஆயிடும்னா அடிபட்டுடும். என்ன சொல்லால் சொல்லத்தகாததுன்னு வரணும், இதுக்கு நெகட்டிவா வரணும். அதெல்லாம் வஸ்துவா இல்லை அப்படின்னு வரும்பொழுது சொல்லால் சொல்லத்தகாததுங்கிற விபக்ஷமே இல்லாம போயிடும். அதனால இது வத்திரேகத்துல சொல்ல முடியாது. விபக்ஷம் இல்லாதனால வத்திரேகத்துல சொல்ல முடியாது. இப்போ அன்வயத்துல மட்டும்தான் சொல்ல முடியும். பிரம்மம் சொல்லால் சொல்லத்தக்கது வஸ்துவா இருக்கையால் கடத்தை போல அப்படிங்கிறது இது அன்வயத்துல சொல்லாமே வழிய இது வத்திரேகத்துல சொல்லவே முடியாது. அதனால இது கேவல அன்வயி மட்டும்தான் இங்க எடுத்துக்க முடியும். கேவல அந்த இந்த அன்வயம் வத்திரேகம் ரெண்டையுமே அன்வய வத்திரேகின்னு இந்த மேல சொன்னோமே அது சொல்ல முடியாது. இது எல்லாருக்கும் புரியுதா? இந்த இடம் புரியுதா? எல்லாருக்கும் புரியுது மேடம். ஆமா. அப்போ அந்த விபட்சம் இல்லாததுனால இந்த இடத்துல கேவல அன்வயி மட்டும்தான் வரும். கேவல வத்திரேகம் வராது. விபக்ஷம் இருக்காததுனால 4 ஆகாரங்கள் தான் இருக்கு. 4ன்னா பக்ஷம், சபக்ஷம், அதுக்கப்புறம் அபாதித விஷயத்துவம், அசத் பிரதிபக்ஷம் அது இருக்கும். விபக்ஷம் இல்லைன்னா கேவல வத்திரேகம் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு இதுக்கு கேவல இந்த இடத்துல அன்வய வியாப்தி கிடையாது, வத்திரேக வியாப்தி உண்டு. இது நம்ம சொல்றதே இல்ல, இது வைசேஷிகனுடைய பட்சம். இதை நம்ம ஒத்துக்கிறதே இல்லன்னு கீழே சுவாமி சொல்லிட்டே வர. இதெல்லாம் இந்த பண்பம் தார்க்கிகர்கள் மட்டும்தான் ஒத்துக்கலாம் இந்த பட்சம் எல்லாம். இதுக்கு என்ன எடுத்திருக்காருன்னா பூமி மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபட்டது, கந்தம் உடைத்தாகையால். இதுதான் அன்னைக்கு கிளாஸ் முடிக்கும் போது சொன்னது. இது ஒரு அனுமானம். பூமிங்கிறது ஒரு பூதம். இந்த பூதம் மற்ற பூதங்களை காட்டிலும், மற்ற பூதங்கள்னா ஆகாசம் அப்புறம் வாயு, தேஜஸ், அதுக்கப்புறம் அப்பு, இந்த 4 பூதங்களை காட்டிலும் பூமிங்கிற அந்த பூதம் வேறுபட்டது. ஏன்னா பூமியில மட்டும்தான் வாசனை இருக்கு, பரிமளம் இருக்கு அப்படிங்கிற அனுமானம். இந்த அனுமானத்துல இது பூமி தான் பட்சம். இதுல சாத்தியம் என்னன்னா இது மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபட்டது. இட்ஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர் பூதாஸ் அப்படிங்கிறதுதான் இதுல சாத்தியம். அதுக்கு என்ன ஹேத்து உபயோகிச்சோம்னா அது கந்தம், அதுல கந்தம் இருக்கிறதுனால, பூமியில கந்தம் இருக்கிறதுனால அப்படின்னு சொன்ன. இப்ப இது இந்த பட்சம் முழுக்க இப்ப பூமியில தான் கந்தமே இருக்கும். இது ஃபுல்லா என்னன்னா பூமியை தவிர இந்த பட்சம் என்ன எடுத்துனா முழுக்க எல்லாத்தையும் பூமியில எடுத்துட்டோம். அப்ப இதுக்கு நீங்க இன்னொரு சபக்ஷம் காட்டவே முடியாது. ஏன்னா பூமிங்கிறது ஒரே ஒரு பட்சம் தான் வாசனை உடைய பட்சமா இருக்கு. கந்தம் உடைய பட்சம்ங்கிறது பூமி மட்டும்தான். இது அப்படி இதுக்கு சபக்ஷம் ஈக்குவலான ஒரு இடத்தை காமிக்கிறது உங்களால முடியாது. கந்தமுடைய இடம் வேற ஒரு இடத்தையே காமிக்க முடியாது உங்களுக்கு. சபக்ஷமே இதுல வராது. அதனால இந்த இடத்துல என்னன்னா அன்வய வியாப்தி. அன்வய வியாப்தினா எதை போல அப்படின்னு காமிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வேற ஒரு இடம் கிடையாது, சபக்ஷம் கிடையாது. அதனால இந்த இடத்துல இது அன்வய வியாப்தி கிடையாது. வத்திரேக வியாப்தி உண்டுன்னு தார்க்கிகர்கள் எல்லாம் சொல்லலாம். இது கேவல வத்திரேகின்னு சொல்லலாம்னு தார்க்கிகர்கள் கூறுகிறார்கள் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த நூல் ஆசிரியர் சொல்லியிருக்கார். வத்திரேகத்துல நம்ம சொல்றதுக்கு முயற்சி பண்ணினோம்னா எப்படி ஆகும்? சாத்தியம் என்னது? மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபட்டது அப்படிங்கிறது சாத்தியம். அப்போ சாத்தியத்தை முதல்ல சொல்லும் பொழுது வத்திரேகத்துல சொல்லும் போது மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபடாதது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹேத்து கந்தம் இல்லாததால் அப்படின்னு சொல்லணும். வாசனை இல்லாதது, பரிமளம் இல்லாததுனால இது மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபடாததுன்னு வரணும். அது பொருந்தாது. அந்த மாதிரி சொல்றது அந்த அனுமானம்
பொருந்தாது அப்படின்ட்டு எடுக்கிறேன். ஏன்னா பூமிங்கிற பட்சத்துல பரிமளம் இல்லாததால் சொல்ல முடியாது. அந்த பட்சத்துல அதை நிரூபிக்க முடியாது. பூமி கந்தம் உடையதுதான். கந்தம் இல்லாததுனால அதுல வேற பூதங்களை காட்டிலும் அது மற்ற பூதங்களை காட்டிலும் அது வேறுபட்டது இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த பூமிங்கிற பட்சத்துக்கு அது பொருந்தாத ஒரு அனுமானமா இருக்கிறதுனால வெதிரேகம் நம்மளால வெதிரேகமும் சொல்ல முடியாதுங்கிறது நம்மளுடைய பட்சம். ஆனா இதை தார்க்கிகர்கள் சொல்லலாங்கிறான். இந்த அனுமானத்துல சாத்தியம் வேறு எங்கும் காணப்படாமையால் வெதிரேக வியாப்தியும் அறிய முடியாது. இது நம்மளுடைய பட்சம். ஆகையால் கேவல வெதிரேகி என்னும் அனுமானமே கிடையாது என்பது நமது மதம். ஈஸ்வரன் போன்ற அதீந்திரிய விஷயங்களை திருஷ்டாந்தம் காட்ட முடியாதாகையால் கேவல அன்பையே அன்பய வெதிரேகி ஆகிய இரு அனுமானங்களுமே அந்த விஷயங்களை சாதிக்க மாட்டாது. ஆகையினால ஈஸ்வரன் அனுமானத்தால் சாதிக்கத்தக்கவன் என்னும் தார்க்கிக பட்சம் தவறு என்று விளங்குது. இது இந்த இடத்துல வேற விஷயமா இருக்கு. அவன் ஈஸ்வரனை இந்த மாதிரி அன்பய வெத்திரேக்கினால ஈஸ்வரனை சாதிக்கணும்லாம் தார்க்கிகர்கள்லாம் முயற்சி பண்றான். அனுமானத்தால சாதிக்கலாம் ஈஸ்வரனை அப்படின்ட்டு சொல்லிட்டு அனுமான பட்சத்தினால அது ஈஸ்வர சாத்தியத்துக்கு அவன் கொண்டு வரான். ஈஸ்வரனை அதீந்திர விஷயங்கள்ல இருக்கிற ஈஸ்வரனை சப்தம் சாஸ்திரம் ஒன்று மட்டும்தான் அதை ஈஸ்வரனை காட்டி கொடுக்கும். அனுமானத்தினால நிரூபிக்கவே முடியாது. அதனால அனுமானத்தால ஈஸ்வரன் சாதிக்கத்தக்கவன் இல்லாதனால தார்க்கிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த அனுமானத்தை காமிச்சு சில பட்சங்கள்லாம் சொல்லி ஈஸ்வரனை சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றா. அது முடியவே முடியாது. அந்த பட்சம் எல்லாம் விளக்கத்தக்கதுன்னு ஒரு தரியா அதெல்லாம் நிறுத்திட்டார். நம்ம இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வச்சுருக்கோம். அது என்னன்னா அன்பய வெத்திரேக்கி. அது அன்பயத்திலையும் சொல்றான், வெத்திரேக்கத்திலையும் சொல்றான். அது நமக்கு இருக்கு. அது எங்கன்னா புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும். அது புகை நெருப்பு இல்லைன்னா புகை இருக்காது. அதுதான் அன்பய வெத்திரேக்கி ஹேத்து. அப்புறம் அன்பய கேவல அன்பை மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் இந்த சொல்லால் சொல்லத்தக்கது அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. இந்த இடத்துல அது கேவல அன்பை. பிரம்மம் சொல்லால் சொல்லத்தக்கது வஸ்துவா. இது மட்டும் நம்ம ஒத்துன்னு இருக்கோம். விபக்ஷம் இல்ல, ஆனா இது கேவல அன்பையில பொருந்தோம்னு சொல்லி இது இவ்வளவு தூரம் இது ரெண்டு மட்டும் நம்ம ஒத்துன்னு இருக்கோம், மத்தெல்லாம் நம்ம ஒத்துக்கல அப்படின்ட்டு இந்த பட்சங்கள்லாம் தள்ளப்பட்டதுன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த அனுமானம் ஸ்வார்த்த அனுமானம் பரார்த்த அனுமானம்னு இரு வகைப்படும். இது ஒரு விஷயம் சொல்ற. இது புது பாயிண்ட் என்னன்னா அனுமானங்கள்லாம் தனக்காக பண்ணக்கூடிய அனுமானங்கள் ஸ்வார்த்த அனுமானம். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஸ்வார்த்த அனுமானம். பிறர்க்காக பண்ணக்கூடிய அனுமானம் பரார்த்த அனுமானம்னு இங்க விவரிக்கிற. ஆனா பொதுவா எல்லா அனுமானமே மற்றவன் நமக்காகவும் பண்ணிப்போம், மற்றவாழ்க்கும் பண்ணிப்போம். இந்த மாதிரி டிவிஷன் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா நம்ம ஆச்சாரியர்கள்லாம். இந்த மாதிரி ஸ்வார்த்த அனுமானம் பரார்த்த அனுமானம் எல்லாம் இல்லவே இல்லை. அனுமானம் எல்லாருக்கும் எல்லா சமயங்கள்லயும் உண்டாகும் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க. இப்போ லிங்க பராமர்சம் எல்லா அனுமானங்களுமே லிங்க பராமர்சம் முதலானவற்றை செய்வதனாலேயே உண்டாவதால் தன் விவகாரத்திற்காக ஏற்பட்டவை என்றிட்டு எல்லா அனுமானமும் சுவார்த்தமே. பரார்த்த அனுமானம் கிடையாது என்று சிலர் கூறுகிறார்கள். பரார்த்த அனுமானம் மற்றவர்களுக்காக சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் சாஸ்திர கிரந்தங்கள்ல எல்லாம் வரும். இப்ப சில விஷயங்களை நிரூபிக்கிறதுக்கு பரார்த்த அனுமானம், மற்றவர்களுக்காக ஒரு அனுமானிக்கு சில விஷயங்களை பண்றது பரார்த்த அனுமானம். ஆனா எல்லாமே ஸ்வார்த்த அனுமானமும் இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்ல ரொம்ப இதுல எல்லாம் நம்ம ஆழங்கால் பட வேண்டாம். இது பொதுவா அனுமானங்கள் எல்லாருக்குமே உரியதுன்னு மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றன்னா பரார்த்த அனுமதி என்னும் அறிவுக்கு, அது பொதுவா அனுமதி என்னும் அறிவுக்கு 5 அவயவங்கள் அடங்கிய வாக்கியத்தால் உண்டாகும் பராமர்சம் காரணமாகும். 5 அவயங்கள் ஒரு அனுமான வாக்கியம்னா அதுல 5 விஷயங்கள் இருக்கும். அனுமான வாக்கியத்துல முதல்ல பிரதிஜைங்கிற பிரதிஜை முதலான 5 அவயவங்கள். அது என்னன்னா பிரதிஜா வாக்கியம், ஹேத்து வாக்கியம், உதாகரணம், உபநயம், நிகமனம். இது 5 அவயவங்கள் இருக்கிறதா சொல்ற. ஒவ்வொரு அனுமான வாக்கியத்தையும் எடுத்துட்டோம்னா அதுல 5 விஷயங்கள் இருக்கும். என்னன்னா பிரதிஜா வாக்கியம் முதல்ல நம்ம என்னத்தை நிரூபிக்க போறோமோ அதுதான் பிரதிஜா வாக்கியம். அப்புறம் அதுக்கு ஹேத்து சொல்றோம் இல்லையா. ஹேத்துனா அந்த எதை வச்சு நம்ம அந்த விஷயத்தை நிரூபிக்கிறோமோ அது ஹேத்து, அது ஹேத்து வாக்கியம். அப்புறம் உதாரணம், இது சபக்ஷம் காட்டி சொல்லுவோம் இல்லையா, அது உதாரணம்.
உபநயம் அப்படிங்கிறது வந்து நமக்கு உதாரணம்ங்கிறது நம்ம எப்போ பார்த்து வச்சிருப்போம். சபக்ஷத்துல நம்ம பார்த்திருக்கிற அந்த உதாரணத்தை கொண்டு வந்து இப்ப பிரசண்டா நம்ம பாக்குற இடத்துல அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் இல்லையா, அதுதான் உபநயம் அப்படிங்கிறது. நிகமனம்ங்கிறது நம்ம கன்க்ளூடிங் என்னத்தை கன்க்ளூட் பண்றோமோ அது நிகமனம். இந்த 5 விஷயங்கள் வந்து ஒவ்வொரு அனுமான வாக்கியத்திலையும் இருக்குங்கிற. அது என்னன்னா, பட்சத்துல சாத்தியம் இருப்பதாக சொல்லுவது பிரதிஜை. எனக்கு அந்த ஹேத்து வாக்கியம் மட்டும் திருப்பி சொல்றேன். சாரி, ஹேத்து வாக்கியம் வந்து இந்த காரணத்தினால இந்த விஷயம் தீர்மானிக்கப்படுறதுன்னு எதை சொல்றோமோ அது ஹேத்து வாக்கியம். இப்ப கீழே எக்ஸ்பிளைன் பண்ற. இப்ப வந்து பட்சத்துல சாத்தியம், இப்ப மலையில வந்து நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது பிரதிஜை. ஒரு மலையில வந்து நம்ம வெறும் புகையை மட்டும் பார்த்திருக்கோம் இல்லையா, அதை பார்த்துட்டு இந்த மலையில நெருப்பு இருக்கு, நிச்சயமா அந்த மலையில நெருப்பு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது பிரதிஜா வாக்கியம். அதுக்கு உதாரணம் என்னன்னா, மலையில நெருப்பு இருக்கிறது அப்படிங்கறது வந்து அது உதாரணம்னா இருக்கு. பட்சத்துல சாத்தியம் இருப்பதாக சொல்றதுக்கு இந்த பிரதிஜைக்கு உதாரணம். இங்கே ஏற்கனவே ஒன் ஆஃப் த இதுல வந்து 5 விஷயங்கள்லயும் உதாரணம் இருக்கு. அதை வந்து இங்க சொல்லல. இந்த உதாரணம்ங்கிறது வந்து இதுக்கு பட்சத்துல சாத்தியம் இருக்கதாக சொல்ற பிரதிஜைக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, மலையில நெருப்பு இருக்கு அப்படிங்கறதான் பிரதிஜை. அப்புறம் ஹேத்து வாக்கியம்ங்கிறது என்னன்னா, ஹேத்துவ சொல்றது புகை இருப்பதால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஹேத்து வாக்கியம்னு சொல்லப்படுது. உதாரணம் புகை உள்ளதா இருப்பதால், இதுதான் ஹேத்து வாக்கியம். அப்புறம் அதுக்கு திருஷ்டாந்தம், இந்த மாதிரி புகை இருந்தா அந்த இடத்துல மலையில நெருப்பு இருக்கணும் அப்படிங்கறத வியாப்திக்கு வந்து நம்ம ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவோம். அதுதான் உதாரண வாக்கியம்ங்கிறது. அந்த உதாரண வாக்கியத்துக்கு வந்து என்னன்னா, அதுல 2 இருக்கு, அன்வயம் வத்திரேகம். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, சமையல் அறையில் போலே, அது அன்வய உதாரணம். எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் புகை இல்லை, குளத்தில் போல, இதெல்லாம் வந்து வத்திரேக உதாரணம். நமக்கு நிறைய தடவை இதை பார்த்துட்டோம். சோ உதாரணம்னா சபக்ஷங்கள், எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த விஷயத்துல வியாப்தியா எங்க கிரகிச்சிருக்கோமோ அதுதான் உதாரணம். அப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து உபநயம். இந்த உபநயம்ங்கிறது தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்து நமக்கு இருக்கிற அந்த ஞானத்தை, இந்த வியாபிய ஞானம் இருக்கு இல்லையா, புகை இருந்தா அங்க வந்து நெருப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த ஞானத்தை இப்ப அப்ளை பண்றோம். இப்ப பிரசண்டா நம்ம மலையில வந்து புகைய பார்க்கும் பொழுது அந்த அனுமதியை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொண்டு வந்து, உபநயம்னா அதை கொண்டு வந்து இங்க பொருந்து விடுறதுதான் உபநயம் அப்படிங்கிறது. அங்க புகை இருக்கிற இடத்துல நெருப்பை பார்த்து இப்ப இந்த இடத்துல நம்ம புகையை மட்டும் பாக்குறோம். அப்ப இங்க புகை இருக்கு அப்படின்னா நெருப்பு இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே மடப்பள்ளியில எல்லாம் பார்த்திருக்கோமே, நாம கொண்டு வந்து அந்த இது மைண்ட வந்து இந்த இடத்துல அப்ளை பண்றதுதான் வந்து உபநயம். அப்ப கன்க்ளூட் இதுலயும் வந்து அன்வயம் வத்திரேகம்னு 2 இருக்கு. உபநயம்னா இந்த உபநயம்க்கும் 2 இருக்கு. அதுலயும் வந்து அன்வய உபநயம், வத்திரேக உபநயம். நெருப்புக்கு வியாபியமான புகையை உடையது இந்த மலை அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா, அதுதான் அன்வயம். வத்திரேக வந்து நெருப்பு இல்லைன்னா இங்க புகை இருக்காது அப்படிங்கிறது வத்திரேக உபநயம். இந்த மாதிரி ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த இப்ப பிரசண்டா இருக்கிற இந்த கான்டெக்ட்ல வந்து அவன் அதை கொண்டு வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தத்தை வந்து அவன் மனசுல புரிஞ்சுக்கிறான் இல்லையா, அதுதான் உபநயம். அப்புறம் அவன் கன்க்ளூஷன், உபநயம் வந்துடுத்துனா அடுத்தது அவன் வந்து கன்க்ளூஷன் தான். இந்த மலையில நெருப்பு நிச்சயம் இருக்கும், புகையுடையதாகையால் இந்த மலையில் நெருப்பு இருக்கு. இது வந்து நிகமனம். நிகமனம்னா அவனுடைய கன்க்ளூஷன். அதுலயும் வந்து என்ன இருக்கு, அன்வயம் வத்திரேகம். புகை இல்லைன்னா நெருப்பு இல்லை, புகை இன்மையை உடையதன்றாங்க, அந்த மலை நெருப்பின்மையை உடையதென்று அப்படின்ட்டு இது வத்திரேகம், இது அன்வயம், இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வருது இந்த 5 அவயவங்கள். முதல்ல பிரதிஜை, அப்புறம் ஹேது, அப்புறம் திருஷ்டாந்தம், உபநயம், அப்புறம் நிகமனம். இந்த 5 வந்து அனுமானத்துல பொதுவா இருக்கணும். 5 வாக்கியம், அந்த 5 விஷயங்களும் இருக்கணும். அதான் இங்க சொல்ற பிரதிஜை, ஹேது. இந்த ஒரு நிமிஷம், ஒரு 5 minutes இருங்கோ, ஜஸ்ட் 5 minutes வந்துடுறேன்.